ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான வெண்டைக்காய் பச்சடி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு மசாலாலாம் நிறைய சேர்க்காம கொஞ்சம் லேசாக இனிப்பு லேசான புளிப்பு சுவையோட நம்ம வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்டான ரெசிபி. இதுக்கு முதல்ல இந்த அளவுக்கு புளியை தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு வெடித்ததும், இது சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கடுகு வெடித்தது, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூளும் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, 6 சின்ன வெங்காயத்தை நீளவாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இதை லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம வெண்டைக்காயை சேர்த்து வதக்கும் போது இது நல்லா வெங்காயம் வதங்கிடும். நம்ம 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை கழுவி தொடச்சிட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காயை யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு தொடச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வளவளப்பு ரொம்ப இருக்காது. அப்புறமா குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இந்த வளவளப்பு இருக்குது. நீங்கள் நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கனாலே அதாவது விடாது வதக்கணும் அப்படின்னு சொன்னாலே இது சீக்கிரமாக அந்த வளவளப்புலாம் போயிடும். பாருங்கள், இப்போ இது ஓரளவுக்கு எல்லா வளவளப்பு போயிடுச்சு. இது சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்லாம், ஒரு தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம், இல்லை சாப்பாடே கூட அப்படியே போட்டு வெள்ளை சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ரொம்ப மசாலாலாம் தேவையில்லை. லேசான மசாலா கொஞ்சமாக போட்டால் தான் இந்த பச்சடிக்கு நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறத விட கம்மியான அளவே நீங்கள் மல்லித்தூள் எடுத்தால் போதும். நிறைய போட தேவையில்லை. நிறைய போட்டோம்னா அந்த குழம்பு டேஸ்ட் வந்துடும். இது குழம்பு டேஸ்ட் வரக்கூடாது. ஸோ இதுக்கு கம்மியான அளவு தான் நம்ம மல்லித்தூள் போடணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நான் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக அரைச்சி யூஸ் பண்ணனால தனித்தனியாக போடுறேன். நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தது அப்படின்னு சொன்னால் கம்மியான குவான்டிட்டியாகவே போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம அதுக்கடுத்து அது லேசாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம புளி கரைச்சி வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் வதங்கிருச்சு. ஸோ இந்த நம்ம புளியினுடைய பச்சை வாசனைலாம் போகணும். அதற்காக கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள், இது கொஞ்சம் அதாவது ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ இதனுடைய ஹைலைட்டே என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுங்கள். இந்த வெல்லம் ஆட் பண்ணி சேர்க்கும் போது தான் இந்த பச்சனுடைய சுவையே ரொம்ப தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ இதெல்லாம் வேக வைக்கிறப்ப நம்ம சிம்மிலே வேக வச்சா போதும். போட்ட வெல்லம் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதனால் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் நல்ல டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, நலமுடன் வாழுங்க. நன்றி, வணக்கம்.